இலே சரவணா, மயில் உனக்கு ஃபோன் பண்ணுச்சா? தெரிலப்பா, நான் பார்க்கல. ஃபோனு சார்ஜில் இருக்கு. 24 மணி நேரமும் அந்த ஃபோனை சார்ஜில் போடுறதுக்கு தலையில சுத்திட்டு எரிஞ்சிடலாம்ல. கடையில ஆள் இல்லாம கஷ்டப்படுவீங்கன்னு நான் கிளம்பி வர்றேன்னு சொல்லுது அந்த பிள்ளை. வரும்போது நம்ம 2 பேர்த்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுது. அதுவும் இல்லாம மழை பெய்யற மாதிரி இருக்கு, 2 பேரும் வர்றப்ப நனைஞ்சிடாதீங்கன்னு அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு அந்த பிள்ளை பேசுது. ஏன்டா சரவணா அந்த பிள்ளைய இம்புட்டு பாடா படுத்துவ? இங்க பாரு சரவணா, நீ ரொம்ப திறமையான பைய, குடும்பத்தை அனுசரிச்சு போவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இப்படிலாம் நீ பேசுவன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இங்க பாருடா சரவணா, மத்த ஆளுக மாதிரி நீ எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துறாதடா. அவ்வளவுதான்டா சொல்ல முடியும். சரவணா, வாயை திறந்து ஏதாவது பேசுறா. அது சரி, ஏதாவது இருந்தா தானே பேசுவ. ஆனா ஒரு விஷயம்டா, பெத்தவங்கனால நல்ல வாழ்க்கைய தான்டா பிள்ளைக்கு அமைச்சு கொடுக்க முடியும். நல்லபடியா வாழ்றதும் நாசமா போறதும் அந்த பிள்ளைய கையில தான்டா இருக்கு. இதுக்கு மேல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னமாவது பண்ணு. நாளை சந்திப்போம்.